ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதை பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா தான் பண்ண போகிறேன். அதுவும் மதர்லேண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன் அப்படி பர்டிகுலராக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அணிலெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். மதர்லேண்டில் கோதுமை ரவை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டு சந்தன கலரில் இருக்கும், ரொம்ப ப்ரௌனாக இருக்காது. அதனால் இது என்ன பிராண்டுன்னு கேட்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். பிராண்டு வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கினது தான். நான் வந்து இன்றைக்கி மதர்லேண்டில் பண்ண போகிறேன்றதுனால உங்களோட மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு அரை கேரட், 1/4 குடமிளகா, 2 பச்சை மிளகா, இது வந்து பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பசும்பால் வந்து காய வச்சேன். பசும்பால் நல்லா பொங்கி வருது. பசும்பால் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உப்புமா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இது நான் ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கிறதுனால இந்த உப்புமாவுக்கு காரத்துக்கு 2 வரமிளகாவை போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போது இதில் நான் கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதான் இதுக்கு வாசனைக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா செகப்பாக வறுபடட்டும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் செவக்கிறது தான் நம்மளுக்கு கணக்கு. இது செவந்துருக்கு. இப்போது நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். குக்கர்லன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால தெரியலையா என்னன்னு தெரியல. அது கூடவே நம்ம ஒரு தக்காளி, பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது, கேரட் போட்டுக்கலாம். கேரட், குடமிளகாவும் பட்டாணியும் போட்டுக்கலாம். பட்டாணி, குடமிளகா. இந்த காய்கறியெல்லாம் போட்டு பண்ணோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. சுகர் பேஷண்ட்டெல்லாம் கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் வெறுமே பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி காயெல்லாம் போட்டு பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இதெல்லாம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கின்னு இருக்குது. இப்போது இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு, சால்ட்டு தான் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டு நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு நம்ம இந்த 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டால் தான் வெந்து நல்லா மெத்துன்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 1க்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை கொட்டி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உடசலை போட போகிறோம். இந்த காய்கறிலாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். காய்கறிலாம் நல்லா வதங்கின்னு இருக்குது. இப்போது நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் என்ற இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் உடசலை கொட்டி கலரலாம். இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு, காய்கறிலாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி காய்கறி உப்புமாவில் போட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கொதித்ததுக்கப்புறம் உடசலை போட்டு 1 விசில் விட்டால் கூட போதும். நல்லா மலர்ந்து தளிகாயிடும். கோதுமை ரவை இலுப்பச்சட்டிலலாம் பண்ணினோன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக அது வெந்துடும். இப்போது இது கொதித்தது உடசல் போடும்போது பார்க்கலாம். உப்புமாவுக்கு வச்ச ஜலம் பார்த்திங்களா எப்படி நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா. இப்படி கொதிக்கும்போது தான் நம்ம இந்த உப்புமா உடசல் நம்ம கோதுமை ரவை உடசலை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதை நம்ம கலரி விட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இந்த மாதிரி நல்லா கலரி விட்டதுக்கப்புறமும் இது வந்து ஒரு கொதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 1 விசில் விட்டு இறக்கிட்டோன்னா நல்லா மலர்ந்து தளிகாயிடும். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொட்டினோன்னா ஒரே ஆவியில் வெந்துடும். அது நம்மளுக்கு மெத்துன்னு வேணுங்கிறதுனால தான் நான் வந்து இப்போது விசில் விடுறேன். விசில் வேண்டாம்னா இப்படியே கூட கலரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போது இதை விசில் விட போகிறேன். இப்போ நான் இந்த
மூடி போட்டு மூடிக்கிறேன். நல்லா கலரி ஒரு தடவை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துடும், எல்லா காய்கறியும் ஒன்றாயிடும். இதில் கருவேப்பிலை போடல நான், அது ஒன்று தான் மிஸ்ஸிங். கடைசியாக கருவேப்பிலை கூட தூவி இறக்கிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் போடல. இப்போ நான் குக்கரை மூடிக்கிறேன். குக்கரை மூடி இது ஒரு சவுண்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது குக்கர் வந்து சவுண்டு வந்துடுது. நம்ம இப்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்டீம்லாம் அடங்கினவுடனே திறக்கும்போது பார்க்கலாம். நான் வந்து ஒரு சவுண்டு விட்டால் போதும்னே, இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருந்தது, அதனால் 2 சவுண்டாக விட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விடுங்க. என்ன வெஜிடபிள் ரைஸா? கோதுமை ரவை உப்புமா பார்க்கலாம். உனக்கு பட்டாணி வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக நம்ம கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் ஒரு விசில்னு சொன்னேன், ஆனால் நான் விட்டது 2 விசில் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.